تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகில் மனித சமுதாயத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும், யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அழகிய வழிகாட்டுதல்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், குழந்தைகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், ஏழை எளியோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், பெரியோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு சொல்லித் தருவதைப் போலவே அந்த வரிசையில் நம் பக்கத்து வீட்டார்களோடு, அண்டை வீட்டார்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹு சொல்லுகிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின், உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், உபகாரம் புரியுங்கள் என்று சொல்லிவிட்டு வல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி, நீங்கள் அறிந்த உங்கள் உறவுகளாக இருக்கக்கூடிய, உறவாக இல்லாத அண்டை வீட்டார்களுக்கிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹுவை கொண்டும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், கண்ணியத்தோடு நடந்து கொள்ளட்டும் என்றார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபலா யுதி ஜாரஹு, அல்லாஹுவை கொண்டும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டவர் அண்டை வீட்டார்களுக்கு எந்த தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுத்து விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அண்டை வீட்டார்களிடத்தில், பக்கத்து வீட்டார்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் உண்டான உறவு நல்ல முறையில் அமைந்திருக்கட்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற மார்க்கம் அண்டை வீட்டார்கள் யார் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களை 3 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். ஒன்று, அல் ஜாருல் முஸ்லிமுல் கரீபு, அண்டை வீட்டார் என்பவர் முஸ்லிமாகவும் இருப்பார், நம்முடைய சொந்த பந்தங்களில் கட்டுப்பட்டவராகவும் இருப்பார், இவர் ஒரு வகை. இரண்டாவது வகை அல் ஜாருல் முஸ்லிம், அவர் முஸ்லிமாக மாத்திரம்தான் இருப்பார், நம்முடைய உறவாக இருக்க மாட்டார், சொந்த பந்தங்களில் கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார், இப்படி ஒரு வகை. மூன்றாவது அல் ஜாருல் காஃபிரு, முஸ்லிமாகவும் இல்லாத, சொந்த பந்தமாகவும் இல்லாத, இறை மறுப்பாளராய் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர், அவரும் அண்டை வீட்டாளர் தான் என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும், நமக்கு தெரிந்தவராக இருக்கட்டும், தெரியாதவராக இருக்கட்டும், நம் ஊரை சார்ந்தவராக இருக்கட்டும், வெளியூர் வாசியாக இருக்கட்டும், நம் மொழியை பேசுபவராக இருக்கட்டும், வேற்று மொழியை சார்ந்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் என்று வந்துவிட்டால் இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இவைகளையெல்லாம் கடந்து அவர்களிடத்தில் நல்லுறவை பேண வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரின் விஷயத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜாரி ஹத்தா லனந்து அன்னஹு சயுவரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரை குறித்து எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எதுவரை என்றால், அவரும் உங்கள் சொத்தில் வாரிசாக ஆகிவிடுவார், உங்கள் சொத்தில் அவருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் எண்ணுகின்ற அளவிற்கு அண்டை வீட்டாரை குறித்து என்னிடத்தில் ஜிப்ரீல் பேசினார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை நாயகம் எப்பொழுது சொன்னார்கள் என்கிற அந்த பின்னணியை கொஞ்சம் பார்த்தால், ஒரு அன்சாரி சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம் என்று வருகிறார். அப்பொழுது பெருமானார் இன்னொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே நாயகம் கற்றுக் கொடுத்த வழிமுறை மரபு, 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தால் குறுக்க போகக்கூடாது, 2 பேர் உரையாடி கொண்டிருந்தால் நுழைந்து விடாதீர்கள், கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள், அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், பேசி முடித்ததற்கு பின்னால் போய் உள்ளே நுழையுங்கள் என்பதுதான் நாயகம் கற்றுக் கொடுத்த மரபு. காரணம், அவர்கள் தங்கள் குடும்ப விஷயமாக பேசிக் கொண்டிருக்கலாம், தங்களுடைய சுய விஷயமாய் பேசிக் கொண்டிருக்கலாம், வியாபாரம் நிமித்தமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த சமயத்தில் மூன்றாவதாய் ஒரு ஆள் உள்ளே நுழைவதை, ஒரு நபர் உள்ளே வருவதை அவர்கள் பிரியப்படாமல் இருக்கலாம். எனவே அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரமாய் நில்லுங்கள், காத்திருங்கள், பேசி முடித்ததும் உள்ளே வாருங்கள் என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த அன்சாரி சஹாபி ஓரமா நிற்கிறாங்க. பெருமானாரும் அந்த தோழரும் இன்னொருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசுறாங்க. இந்த அன்சாரி தோழர் சொல்கிறார், என் மனசெல்லாம் கஷ்டமாயிருச்சு, இவ்வளவு நேரம் நின்று பேசுகிறார்களே நாயகம், நாயகத்தின் கால் வழிக்குமோ என்று எனக்கு கவலை உண்டாகிவிட்டது என்று அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி முடிச்சுட்டு அந்த இன்னொரு நபர் போய்விட்டார். பெருமானாரிடத்தில் இந்த அன்சாரி சஹாபி வந்ததும் நாயகம் கேட்டார்கள், இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்ல, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் கூறினேன், எனக்கு தெரியாது நாயகமே என்றேன். பெருமானார் சொன்னார்கள், அவர்கள் ஜிப்ரீல் என்னிடத்தில் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. எதை பத்தி தெரியுமா? நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்டை வீட்டாரை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அவருக்கும் நமக்குமான உறவு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மணிக்கணக்கில் என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். எதுவரை என்றால், லனந்து அன்னஹு சயுவரிசுஹு, உங்கள் சொத்துக்கள் இருந்து அவருக்கும் பங்கு கொடுங்கள், அவரும் உங்கள் பிள்ளையை போல ஒரு வாரிசாக ஆகிவிடுவார் என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் எண்ணுகிற அளவிற்கு அவர்கள் விஷயமாய் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் இந்த செய்தியை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். பல மணி நேரங்கள் நாயகத்திடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் சார்பாய், அல்லாஹ்வினுடைய தூதராய் வந்து பெருமானாரிடத்தில் அண்டை வீட்டார் விஷயமாய் பேசியிருக்கிறார்கள் என்றால், அவர்களிடத்தில் எவ்வளவு தூரம் நல்லுறவை பேண வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அண்டை வீட்டார்களோடு எப்படி இருந்தார்கள்? ஒரு எதிரியை பார்ப்பதை போல, ஒரு அந்நியனை பார்ப்பதை போல பார்க்க மாட்டார்கள். அந்யோன்யமாய் பழகுவார்கள். அவர்களுக்கு உதவி என்றால் பெருமானார் செய்வார்கள். பெருமானாருக்கு ஒரு தேவை என்றால் அவர்கள் வரிந்து கொட்டி கொண்டு முன்னே வந்து நின்று நாயகத்துக்கு உதவி செய்வார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நாயகத்திற்கு 10 ஆண்டு காலம் பணியாளராயிருந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பக்கத்து வீட்டில் ஒரு பாரசீகர் இருந்தார்.
அவர் முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு நெருப்பு வரங்கி. பெருமானார் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்து அந்த பாரசீகர் அவ்வப்போது பெருமானாரை விருந்துக்கு அழைப்பார். பெருமானாரை மாத்திரமல்ல, பெருமானாருடைய மனைவிமார்களை, நாயகமே உங்கள் குடும்பத்தோடு வந்து என் வீட்டில் விருந்து சாப்பிட்டு போங்கன்னு அந்த பாரசீகர் அழைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அழைப்பை தட்டி கழிக்காமல் தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் விருந்துண்டு விட்டு பெருமானார் வருவார்கள் என்று நாயகத்தை குறித்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. யோசிக்கிறோம், யாரை நம் வீட்டுக்கு அழைப்போம், யாருக்கு விருந்து கொடுப்போம்? யாரு நம்மிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அவர்களைத்தான் விருந்துக்கு அழைப்போம், அவர்களோடு தான் அந்யோன்யமாய் பழகுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய தூதராய், அல்லாஹ்வின் தூதராய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாரசீகரோ நெருப்பு வணங்கியாக இருக்கிறார். ஆனால் மதம் கடந்து இருவருக்கும் மத்தியில் நல்லுறவு அங்கே நிலைத்திருந்தது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மதத்தை பார்க்காமல் தன் பக்கத்து வீட்டாரிடத்தில் பழகிய விதம்தான் பெருமானாருக்கும் அவருக்கும் மத்தியில் இவ்வளவு தூரம் நட்புறவை ஏற்படுத்தியது என்பதை நாம் யோசிக்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் ஒரு நாள் பெருமானார் படுத்திருந்தார்கள். அந்த சமயம் படுத்திருந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரருடைய ஆடு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்குள் நுழைந்து விட்டது. நுழைந்த ஆடு அந்த வீட்டில் இருந்த ஒரு சின்ன ரொட்டி துண்டு அதை அப்படியே எடுத்து கவ்வி சாப்பிட ஆரம்பித்து விட்டது. பெருமானார் படுத்திருக்கிறார்கள். உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு ஓடி வந்து அந்த ஆட்டை பிடித்து அதோட 2 தாடைகளையும் அப்படியே திறந்து உள்ளிருந்த ரொட்டி துண்டை எடுத்து போட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த காட்சியை பார்த்த நாயகம் சொன்னார்கள், அதன் கழுத்தை நசுக்கி திருகி அதை கஷ்டப்படுத்தி விட்டீர்களே, அந்த ஆட்டை அப்படியே விட்டிருக்க வேண்டாமா நீங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதல்ல, அந்த வீட்டார் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு கூட, அந்த வீட்டு பிராணிகளுக்கு கூட தொல்லை கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் அதன் காரணமாய் அவரிடத்தில் சண்டை போட வேண்டாம், சச்சரவு செய்ய வேண்டாம், அதையே காரணம் காட்டி அவரிடத்தில் பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டாம் என்கிற அழகான வழிகாட்டுதல்களை எல்லாம் இந்த ஹதீஸில் வாயிலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அண்டை வீட்டாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொன்னால் பார்க்கிற போது சலாம் சொல்வது மாத்திரமல்ல, ஒரு 4 வார்த்தை நல்ல முறையில் பேசுவது மாத்திரமல்ல, சிரித்து பழகுவது மாத்திரமல்ல, அதை தாண்டி அவர்கள் சிரமப்படுகிற போது கொஞ்சம் தூக்கிவிடணும், அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிற போது கொஞ்சம் ஒத்தாசை செய்ய வேண்டும். இவையெல்லாம் நல்லுறவை பேணுவது என்கிற விஷயத்தின் கீழ் கட்டுப்படும். உருவா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா அம்மா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நீங்க என்ன உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள்னு. அப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, பல நாட்களாய் சுமார் 2 மாத காலங்கள் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாமலே காலங்கள் கழிந்திருக்கின்றன, நாட்கள் கழிந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் எல்லாம் பேரித்தம்பழத்தையும் தண்ணீரும் சாப்பிட்டு எங்கள் பசியை போக்கிக் கொள்வோம். சில நேரங்கள்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரர் அன்சாரி சஹாபிகள் சில பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தில் இருந்து அவர்கள் பால் கறப்பார்களே, ஆனால் அந்த பாலை எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க, அதை குடித்து எங்களுடைய பசியை நாங்கள் போக்கிக் கொள்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவி துணைவியார் ஆயிஷாமா சொல்றாங்கன்னா, அடுத்த வீட்டார் நம் பக்கத்து வீட்டாருக்கு ஒரு சிரமம் என்கிற போது, அவர்கள் பசியில் துவைக்கிற போது, துடிக்கிற போது நாம் ஒத்தாசை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவர்கள் உதவி செய்கிற அடிப்படையில் நம் உறவை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இங்கே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாய் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் ஒரு முறை கேட்டார்கள், அத்ததுரி மா ஹக்குல் ஜார், பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாயகமே நீங்களே சொல்லுங்கன்னோனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன் இஸ்தஆனக அன்தஹு, பக்கத்து வீட்டார் ஏதேனும் உதவி என்று உன்னிடத்தில் கேட்டால் நீ உதவி செய்ய வேண்டும். வ இஸா இஸ்தக்ரலக அக்ரல்தஹு, உன்னிடத்தில் கடன் கேட்டால் கடன் கொடுக்க வேண்டும். வ இன் இஃப்தகர உத்த அலைஹி, அவர் சமயங்களில் வறுமையில் உழன்று விட்டால், வறுமைக்கு போய்விட்டால், ஏழையாகிவிட்டால் கொஞ்சம் கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும்.
வைதா மரில உத்தஹு, அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்து விட்டால் போய் நலம் விசாரிக்க வேண்டும், ஏதேனும் தேவையா என்று கேட்க வேண்டும். வைதா அஸாபஹு கைருன் ஹன்னஅதஹு, அவருக்கு நல்லது வாழ்க்கையில் நடந்துச்சு, ஏதேனும் பதவி உயர்வுகள் கிடைத்தன, ஏதேனும் புதிதாய் கதையை திறந்தார் என்று சொன்னால் போய் நீ வாழ்த்து சொல்ல வேண்டும். அவருக்கு துன்பம் அதே சமயத்தில் அவருக்கு நிகழ்ந்தால் வேடிக்கை பார்க்க கூடாது, ஆறுதல் கூற வேண்டும் என்றார்கள் நாயகம். கடைசியாய் சொன்னார்கள், அவருடைய ஜனாசாவில் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நாயகம் பட்டியலிட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த கடமைகளை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? உதவி என்று வருகிற போது உதவி செய்கிறோமா அல்லது ஓடிவிடுகிறோமா என்று யோசிக்க வேண்டும். அவர் நோய்வாய்ப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரர் படுத்து இருந்தால் போய் நலம் விசாரிக்கிறோமோ என்று யோசிக்கணும். அவருக்கு நல்லது வாழ்க்கையில் நடக்கிற போது நாம் வாழ்த்துக்களை சொல்கிறோமா யோசிக்கிறோம். ஊரே அவருக்கு வாழ்த்து சொல்லும், ஊரே அவருடைய கடை திறப்புக்கு போவார், ஆனால் இவர் போக மாட்டார். அவருக்கும் இவருக்கும் மத்தியில் சின்ன மனக்கசப்பு, சின்ன மனஸ்தாபம், அதை ஒரு பெரியதாய் ஆக்கி சண்டையாய் ஆக்கி அவர் நல்லா இருப்பதை பிடிக்காது என்கிற அளவுக்கு இன்றைக்கு அண்டை வீடுகள் என்பது சண்டை வீடுகளாய் மாறியிருப்பதை பார்க்கிறோம். இன்னமும் சில பேர் அவர் மௌத்தா போனா கூட போய் பார்க்க மாட்டேன் என்கிற அளவுக்கு உறவு முறைகள் என்பது இன்றைக்கு மோசமாய் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் அண்டை வீட்டாரோடு நெருக்கமாகவும் நல்லுறவை பேணணும் வலியுறுத்தினாங்கன்னா, உன் வீட்டுக்கு ஏதாச்சும் நீ வாங்கிட்டு வந்தா உன் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சேர்த்து வாங்கி கொண்டு வா என்றார்கள் நாயகம். வைதா இஷ்தரைத ஃபாகிஅத்தன் ஃபஅஹதி லஹு, நாயகம் சொன்ன வார்த்தை, உன் வீட்டுக்கு ஒரு பழத்தை வாங்கி கொண்டு வருகிறாய், பழங்களை வாங்கி கொண்டு வருகிறாய், உன் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்து அவருக்கு அன்பளிப்பு செய் என்கிறார்கள் நாயகம். ஒருவேளை உன்னால் வாங்கி தர முடியாத அளவுக்கு நீ கொஞ்சம் கீழே இருந்தேனா, வறுமையில் இருந்தென்றால், ஏழையாய் இருந்தாய் என்றால் பரவாயில்லை, நீ வாங்குகிற அந்த தின்பண்டங்களை பழங்களை அந்த சாமான்களை பொருட்களை மறைத்து உன் வீட்டுக்கு கொண்டு வா. உன் பிள்ளைக்கு அதை சாப்பிட கொடுக்கும் போது உன் வீட்டில் வச்சு சாப்பிட கொடுத்து முடிச்சிரு. அடுத்த வீட்டு பிள்ளைகள் பார்க்கிற வண்ணம் உன் வீட்டு பிள்ளைக்கு தின்பண்டங்களை வாங்கி கொண்டு வந்து உண்ணுவதற்கு கொடுக்காதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார் என்றால் காரணம் என்ன? அடுத்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் என்பவர் கொஞ்சம் கூட மன சஞ்சலப்படும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்குத்தான் இத்தனை வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டார் விஷயத்தில் அழுத்தமாய் 2 செய்தியை சொல்லுது. ஒன்று, அவர்கள் சிரமப்படுகிற போது உதவி செய்வது, அவ்வப்போது மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து கொண்டே இருப்பது, இது ஒன்று என்றால், இன்னொன்று அவர்களுக்கு நம்மால் எந்த ரீதியிலும் துன்பங்கள் தொல்லைகள் தந்துவிடக்கூடாது, எந்த கஷ்டங்களையும் தந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தை மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற நினைக்கிற அளவிற்குத்தான் அண்டை வீடுகள் என்பது இன்றைக்கு மாறியிருப்பதை பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற மிகப்பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், மிகப்பெரிய இமாமாய் திகழ்ந்தவர்கள், அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராய் ஒரு யூதர் இருந்தார். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி எப்பொழுது சந்தைக்கு போய் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கி வந்தாலும் இந்த யூதருக்கும் சேர்த்து வாங்கி வருவார்களாம். தன் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆடையை எடுத்து வந்தால் அவருக்கு அவர் வீட்டு பிள்ளைக்கு ஒரு ஆடை, தன் வீட்டுக்கு ஒரு இனிப்பு பண்டங்களை வாங்கி வந்தால் அவருடைய வீட்டுக்கும் இனிப்பு பண்டங்களை வாங்கி வருவார்கள். அந்த யூதர் இடத்துல ஒரு முஸ்லீம் வந்து சொன்னாரு, உங்க வீட்டை நீங்க விற்கிறதா இருந்தா யாருக்கும் வித்துறாதீங்க, எனக்கு விட்டு விடுங்கள், நான் வாங்கி கொள்கிறேன் என்று சொன்னார். அப்துல்லா இப்னு அந்த யூதர் உடனே சொன்னாரு, சரி நான் விற்கிறேன், என் வீட்டினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா, 2000 வெள்ளிக்காசுகள் என்று சொன்னார் அந்த யூதர். உடனே கேட்டவர் திகைத்து போய் கேட்டார், கேட்கிறேன் என்பதற்காக இவ்வளவா விலையை இரட்டிப்பாய் சொல்வது, கூட்டி சொல்வது? உடனே அந்த யூதர் சொன்னார், என் வீட்டினுடைய விலை என்னவோ 1000 வெள்ளிக்காசுகள் தான், 2000த்துக்கெல்லாம் போகாது, 1000 தான் என் வீட்டினுடைய விலை. ஆனால் பக்கத்திலே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு மிகப்பெரிய இமான் பக்கத்து வீட்டாராக இருக்கிறார் அல்லவா,
அவர் பக்கத்து வீட்டாராய் இருப்பதற்கு 1000 ரூபாய் 1000 வெள்ளிக்காசுகளை கூடுதலாய் நீ தர வேண்டும், அதற்குத்தான் நான் 2000 என்று சொன்னேன் என்று அவர்கள் சொன்ன செய்திக்கு பின்னால் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதராய் மாற்று மதத்தை சார்ந்தவராய் இருந்த போதும் எவ்வளவு தூரம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பார்கள், அவர் மனம் நோகாமல் இவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை பேணி இருப்பார்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பக்கத்து வீட்டார்களுக்கு தொல்லை கொடுப்பது என்பது சர்வசாதாரணமாய் ஆகிருச்சு. பக்கத்து வீட்டுக்கார் வீட்டுக்கு முன்னாய் போய் அவர்கள் வெளியே வராத அளவுக்கு வாகனங்களை நிறுத்திக் கொள்வது, அவர்களுடைய வாகனங்கள் வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு இவருடைய வாகனங்களில் இருப்பது, பக்கத்து வீட்டார் கூட பார்க்காம தன் வீட்டு கழிவு நீர் எல்லாம் அவர்கள் வீட்டில் போய் சேர்வது போல் வைப்பது எல்லாம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று பெருமானார் எச்சரிக்கை செய்தார்களே, அந்த வார்த்தைகளுக்கு மாறு செய்வதாய் கட்டுப்படும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அண்டை வீட்டார்களுக்கு தொல்லை கொடுப்பதை சாதாரண பாவமா நாம் நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? மலக்குமா அல்லாஹ்வுடைய லஅனத்தை பெற்று தரக்கூடிய பாவம். அடுத்த நம் பக்கத்து வீட்டுக்காரன் மனம் நோகுவது அல்லாஹ்வுடைய மனதை நோகடிப்பதற்கு சமம். அல்லாஹ்வுடைய லஅனத்தை சாபத்தை பெற்று தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்தார். வந்து சொன்னார், நாயகமே, என் பக்கத்து வீட்டுக்கார் எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார், என்ன செய்ய? பெருமானார் சொன்னார்கள், பொறுமையாக இருப்பா என்று அனுப்பி வைத்தார்கள். சரின்னு போயிட்டாரு. மீண்டும் வந்து அதே கம்ப்ளைண்ட்டை போட்டாரு. பெருமானார் மீண்டும் பொறுமையாயிரு என்றார். சரி என்று போய்விட்டார். மூன்றாவது முறை வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அற்புதமான ஒரு உபதேசத்தை செஞ்சு அனுப்புனாங்க, அற்புதமான வழிகாட்டுதலை கொடுத்தார்கள். நாயகம், உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து தெருவில் வச்சிரு, தெருவில் நீ நின்று வருகவர் போவரெல்லாம் கேட்பாங்க, அவர் செய்கிற தொல்லைகளை நீ எடுத்து சொல் என்றார்கள். அதே மாதிரி அந்த சஹாபி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுள்ள பொருட்களை எல்லாம் தெருவில் வைத்து விட்டார்கள். வருகவர் போவரெல்லாம் கேட்டாங்க, ஏன் வீட்டு தெருவில் வச்சிருக்க உன் பொருட்களைன்னு சொன்னா, இந்த மாதிரி என் பக்கத்து வீட்டுக்கார் இப்படியெல்லாம் எனக்கு அக்கிரமம் செய்கிறாரு, தொந்தரவு தராரு, தொல்லைகள் தராரு. வருபவர்கள் போவரெல்லாம் கேட்டுட்டு இந்த நல்ல மனுஷனையா இவன் இந்த பாடுபடுத்துறான்னு சொல்லி அவரை எல்லோரும் திட்டுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இது அவருக்கு தெரிந்தவுடன் ஓடோடி வந்து விட்டார் நாயகத்திடத்தில். பெருமானார் இடத்தில் இந்த விஷயத்தை சொன்னோனே எல்லாம் என திட்டுறாங்க, தயவு செய்து உங்கள் தோழரிடத்தில் சொல்லி அந்த சாமான்களை எல்லாம் உள்ளே வைக்க சொல்லுங்கள் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்ன வார்த்தை தான், மக்கள் எல்லோரும் திட்டுகிறார்கள் என்று பயப்படுற கது லஅனக்கல்லாஹு கப்லன் நாஸ், இந்த மக்களுக்கு முன்னால் இத்தனை நாட்களாய் அல்லாஹ் உன்னை சபித்துக் கொண்டிருந்தான், அல்லாஹ் உன்னை திட்டிக் கொண்டிருந்தான், அதை நினைச்சு நீ வருத்தப்படலையானோனே. அவர் மனம் திருந்தி மாறினார், அவரோடு நல்லுறவு வந்தார், நல்ல முறையில் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடியதுதான் அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டாருக்கு அண்டை வீட்டாருக்கு தொல்லைகளை கொடுப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், நாயகமே, எங்க தெருவில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பாங்க, பகல் முழுக்க நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பாள், சதக்காக்களை தர்மங்களை நஃபிலான வணக்கங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தூதி ஜீரானஹா பிலிசானிஹா, தன் நாவினால் தன் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பார். பக்கத்து வீட்டார்கள் புண்படும்படி மனம் நோகும்படி சில தகாத வார்த்தைகளை பேசுவாள். இப்படி அந்த பெண்மணி இருக்கிறாங்க போது பெருமானார் கேட்டுவிட்டு சொன்ன வார்த்தை, லா கைர ஃபியா மின் இயமின் அஹ்லின்னார். நாங்க அவர் செய்த எந்த அமலும் எந்த நன்மையும் அவளுக்கு கிடையாது. ஹியமின் அஹ்லின்னார், அந்த பெண்மணி நரகவாதி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்டது, நாயகமே, எங்கள் தெருவில் இன்னொரு பெண்மணி வசிக்கிறாள், ரொம்பலாம் வணங்க மாட்டாங்க, கடமையான வணக்கங்களை மிகச்சரியான முறையில் செய்து விடுவார்கள், கொஞ்சம் தான தர்மங்களை செய்வாங்க, ஆனால் தன் பக்கத்து வீட்டார் புண்படும்படி தன் நாவுகளை பயன்படுத்தி கிடையாது, ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அந்த பெண்மணி சுவனவாதி என்று பெருமானார் சொன்னார்கள். என்றால் அண்டை வீட்டார்களிடத்தில் தகாத முறையில் நடப்பது என்பது, அவர்கள் மனதை புண்படுத்துவது என்பது, அவர்களுடைய மன வருத்தத்தை பெற்றுத்தரும் என்பதை விட நம் மறுவுலக வாழ்க்கையை கேள்விக்குறியாய் ஆக்கிவிடும் என்பதை நினைவில் கொண்டவர்களாய் அண்டை வீட்டார்களோடு நட்புறவு பாராட்டுவதற்கும் நல்ல விதமாய் நம் உறவு முறைகளை அமைத்துக் கொள்வதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.